கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? என் அன்புக்குரியவர்களே, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்த மனிதனுக்கு அற்புதங்களை செய்கிறவர், ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிசயங்களை காட்டுகிறவர். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஏராளமான அதிசயங்களை நீர் நாம மகிமைக்கென்று தம்முடைய ஜனங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். அதனால தான் ஜனங்கள் சொல்கிறாங்க, உமக்கு ஒப்பானவர் யார்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது செங்கடலை இரண்டாக பிரித்து மதில்களைப் போல நிற்க செய்தாராம். அது ஜனங்களால் நம்பவே முடியலை. 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஒப்பானவர்கள் யார்? கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. எதை வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய அவரால் முடியும். அதனால தான் அவங்க அப்படி பாடுறாங்க, உமக்கு ஒப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவர். நீங்கள் துதிக்கும் போது அற்புதம் செய்தாகணுமே, துதிக்கும் போது அதிசயங்களை செய்தாகணுமே என்று சொல்லி கர்த்தர் ஓடி வந்துடுவாராம். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறவருமாகிய, அற்புதம் மேல் அற்புதம் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார். உமக்கு ஒப்பானவர் யார் என்று கர்த்தரை பாடி துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவன் நம்மத்திலே கிரியை செய்வார். அவரை உயர்த்துங்கள், பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை இறங்கி அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளின் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதான மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.